என்ன ஐயாவுக்கு லவ் அதிகமாயிருச்சு? என் மாமா பொண்ணுங்கிறதால உன் மேல அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, ஆனா உன் மேல லவ் எல்லாம் வரலப்பா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவில் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைவில் வந்து பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங்க எப்படி நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து உங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணி இந்த வீடியோ இந்த எப்படி ரொம்ப நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக நீங்கள் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு நம்ம இதில் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து வீடியோ முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ண பார்த்தோம் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. அதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். கூட நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஆப் நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தோம் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா பர்சன்ட் பத்தில் கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் ஆப்ஷனை வந்து சிம்பிளாக வந்து எடிட் பண்ணியிருப்பேன். அதுக்கான லிங்க் பார்த்தா உங்களுக்கு வந்து டேரக்ட் லிங்காக கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து லிங்க் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து புக் ஆப்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக டேரக்ட் ஆகிட்டு ரீடேட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து புக் ஆப்ஷன் வந்து கேட்கும். லிங்க் இம்போர்ட்னு கேட்கும். நீங்கள் இம்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லி நீங்கள் வந்து புக் ஆப்ஷன் இம்போர்ட் பண்ணலாம். கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தா ஆர்டர் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜில் இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து லாக் பண்ணி நான் வந்து செட் பண்ணிப்பேன். இந்த லாக் பண்ண இமேஜ் வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து ப்ரைவில் பார்த்த மாதிரி அன்லாக் பண்ணி நீங்கள் எப்படி நீங்கள் வந்து உங்கள் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதா சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மென்ஷன் பண்ணிப்பேன். இமேஜின்ற இடத்துல நீங்கள் வந்து எப்படி வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த குரூப்பில் எல்லாம் எப்படி நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ணுற சொல்லிட்டு அவங்க வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைனா வந்து இந்த குரூப்பில் எல்லாம் வந்து இமேஜ் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணி வேறு இமேஜ் கூட நான் செட் பண்ணி தந்தேன். இப்போ எப்படி வந்து இமேஜ் வந்து நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வந்து எடிட் பண்ணுற சொல்லிட்டு நான் ஒரே ஒரு ஒன் ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தா இந்த வீடியோ எடிட் பண்ணி பார்த்தா நான் சொல்கிற ரேஷியல் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிராப் பண்ணால் அது நீங்கள் வந்து இந்த க்ரீன் கலர் ப்ளஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா ரேஷனுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதில் ப்ளஸ் செகண்டாக ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து எந்த ஃபோல்டர் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க ஃபஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. நான் வந்து ஃபஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ ஆட் பண்ண போகிற இமேஜ் நான் வந்து ஃபஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சூஸ் பண்ணிட்டு நான் வந்து அந்த இமேஜ் வந்து மேலே ரைட் சைட் ஆப்ஷன் ப்ளஸ் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மேலே அந்த 3 ஆர் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பேரிசன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நான் இமேஜ் வந்து ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிக்கிறேன். எனக்கு இமேஜ் வந்து இன்னும் வந்து ஜூம் பண்ண அதனால் நான் வந்து என்னோடய 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி இமேஜ் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே இருக்கிற மூவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் போய்டும். நான் வந்து இமேஜ் வந்து ஜூம் பண்ணுறதோ இல்லை அட்ஜஸ்ட் பண்ணுறதோ நான் வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் இமேஜ் வந்து ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் மேலே செட்டிங் போல் ஏஆர் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு வந்து இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நான் வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிறேன். நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் கன்வெர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் ஆப்ஷன் கேட்கும். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்களா அந்த புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண கீழே பார்த்தா இமேஜ்னு ஒரு லேயரை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிப்போம். பேக்ரவுண்ட் இமேஜ் இப்போ இந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வந்து பக்கெட் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இங்கே பார்த்தா ஒரு 4 ஆப்ஷன் வந்து கேட்கும். இதில் இந்த லாஸ்ட்டாக ஸ்டார் ஐக்கன் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அதே மாதிரி ஒரு ஸ்டார் ஐக்கன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்கள் இமேஜுக்கான ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்து எந்த ஃபோல்டர் வந்து இமேஜ் வந்து கிராப் ஆகிருக்குன்னா கரெக்டாக அலைட் மோஷன்ற ஃபோல்டர் வந்து உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் அலைட் மோஷன்ற ஃபோல்டர் வந்து உங்களுக்கு வந்து டாப்பில் வந்து ஷோ ஆகும். செகண்டாக இப்போ அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிராப் பண்ண இமேஜ் வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் இமேஜ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் டாப்பில் ப்ளஸ் ஐக்கன் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து நான் எங்கே இமேஜ் மென்ஷன் பண்ணிக்கணும் அங்கெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது இங்கே பாருங்க நான் மென்ஷன் பண்ணிப்பேன். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா இமேஜ் மென்ஷன் பண்ணிப்பேன். இங்கேயும் அதே மாதிரி நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டெப் மாதிரி நீங்கள் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தா குரூப்பில் இருக்கும். இங்கே எந்தெந்த இடத்துல வந்து குரூப்பில் இருக்கான ஆப்ஷன் இருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் வந்து எப்படி இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது மட்டும் சொல்கிறேன். சிம்பிள் ஸ்டெப் தான். நீங்கள் அங்கே ரீப்ளேஸ் பண்ண மாதிரி தான் என்ன நீங்கள் வந்து குரூப் வந்து எடிட் குரூப் பண்ணி நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதா இருக்கும். இப்படி வந்து குரூப் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரே சிம்பிள் சேஞ்ச் தான். நீங்கள் இங்கே வந்து முன்ன பார்த்தா கலர் அண்ட் ஃபில்ல வந்து இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன். கீழே பார்த்தா இங்கே குரூப் லேயர் கிளிக் பண்ணி கீழே பார்த்து எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் உள்ள ஒரு இமேஜ் லேயருக்கான ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த இமேஜ் லேயர் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் அண்ட் ஃபில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிராப் பண்ண இமேஜ் வந்து ஸ்டார் ஐக்கன் செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ ஆகும். ஷோ பண்ண இமேஜ் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்க அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து நீங்கள் கிராப் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணி ரைட் சைட் டாப்பில் ப்ளஸ் கிளிக் பண்ண சொல்லி இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் இமேஜ் பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகலாம். நீங்கள் வந்து பேக் வந்துட்டு கீழே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இமேஜ் லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மூவ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபஸ்ட் ஆப்ஷன் சைடில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ரைட்டாக செக் பண்ணி நீங்கள் வந்து கீழே வந்து இமேஜ் வந்து ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து கிளியராக தர நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இமேஜ் பார்த்தவங்க வந்து பக்காவும் வந்து ரீப்ளேஸ் ஆகி சேஞ்ச் ஆகிட்ருக்கும். பாருங்கள் சேஞ்ச் ஆகிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து குரூப்பில் எல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சோடனே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு
கீழே பார்த்தா ரவுண்ட் ரேஜரும் ஒரு லேயர் வந்து ஐஎஃப் வந்து ஆஃப் இருக்கும், அதை ஆன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே பார்த்தா வாட்டர் மார்க்கும் அது நீங்கள் எடிட் டெக்ஸ்ட்டில் போய் நீங்கள் வந்து ரீஎடிட் வந்து பண்ணிங்க. சிம்பிள் தான். நீங்கள் வந்து அந்த வாட்டர் மார்க்கான லேயர் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா எடிட் டெக்ஸ்ட்னு அப்புறம் கிளிக் பண்ணால் உங்கள்கிட்ட பார்த்தா உள்ளே வந்து நேம் வந்திருக்கும். நீங்கள் வந்து ரீஎடிட் வந்து பண்ணிங்க. இதுக்கான ஃபாண்ட் லிங்க் பார்த்தா வேணுன்னா வந்து கமெண்டில் கேளுங்க. நான் வந்து கமெண்டில் என்னது உங்களுக்கு வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து பின் பண்ணியோ இல்லை கமெண்டில் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் நான். இப்போ நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணி முடிச்ச உடனே மேலே ரைட் சைட் டாப்பில் ஒன் ஸ்டெப் பேக் வாங்க. பேக் வந்து மேலே ரைட் சைட் டாப்பில் உங்களுக்கு வந்து ஒரு ஏரா மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஃபஸ்ட்டு வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சு நீங்கள் சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.